வணக்கம் நண்பர்களே. இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலை இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருமே இப்போ எக்கனாமிக் ரிசெஷனில் இருக்கோம். அதாவது பொருளாதார தேக்க நிலையில் இருக்கோம். இந்தியா மட்டும் இல்லை, இப்போ இந்த உலகமே ஒரு எக்கனாமிக் ரிசெஷனில் தான் இருக்குது. எக்கனாமிக் ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பொருளாதார தேக்க நிலை. பொருளாதார வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்காது, சொல்லப்போனால் சுத்தமாகவே இல்லாத ஒரு நிலை. அதுதான் எக்கனாமிக் ரிசெஷன். இப்போதைக்கு நம்ம எல்லாருமே இந்த ஒரு நிலையில் தான் இருக்கோம். இப்போது இந்த பொருளாதார தேக்க நிலை இது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட்-19 பேண்டமிக் இது வர்றதுக்கு முன்னாடியே ஓவராலாக இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லையா, க்ரோத் ரேட், இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவிலே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. அப்போது இந்த எக்ஸ்பர்ட்ஸ், இந்த எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஃப்யூச்சரில் ரிசெஷன் வர்றதுக்கான ஒரு அறிகுறி, இன்னும் ஒரு வருஷத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கோவிட்-19 பேண்டமிக் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாத்தையும் சீர்குலைச்சி விட்டுட்டு ரொம்ப வேகமாக இப்போ அந்த எக்கனாமிக் ரிசெஷனை வர வச்சிருச்சு. அப்போ அந்த கோவிட்-19 பேண்டமிக் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணி விட்டுருச்சு. நம்மளாம் ரொம்ப வேகமாகவே இப்போ இந்த எக்கனாமிக் ரிசெஷனில் மாட்டியிருக்கோம். சரி, இப்போ இந்த எக்கனாமிக் ரிசெஷன்லேருந்து நாம் எப்படி மீண்டு வர்றது, இதுக்கு எந்த மாதிரியான நம்ம முயற்சிகள் எடுக்கணும், இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் என்ன, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேண்டமிக் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி அளவு ஒரு வருஷத்துக்கு, அதுதான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய மொத்த வருட வருவாய் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் ஜிடிபி தான், ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த ஜிடிபியினுடைய அந்த வளர்ச்சி தான் ஜிடிபி க்ரோத் ரேட். மார்ச் மாதம் முன்னாடி வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6%, 6.5% இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னா, அப்போ வளர்ந்துட்டு இருந்தது, இப்போ ரிவர்ஸில் போயிடுச்சு, நெகட்டிவ் க்ரோத் ரேட்டில் போயிடுச்சு. இந்த வருஷம் முடியும் போது இந்தியாவினுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு போயிடும் அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஆகிடும், இருக்கிறதும் சுருங்கி ஒரு 6% கிட்ட அப்ராக்சிமேட்டாக சுருங்கிடும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவினுடைய ஜிடிபி, அதாவது மொத்த வருவாய் ஒரு வருஷத்துக்கு 100 ரூபான்னு வைங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 6% சுருங்கி 94 ரூபாய்க்கு இப்போ வந்துடும். அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலையில் நாம் இப்போ இருக்கோம். ஒரு நாட்டில் எக்கனாமிக் ரிசெஷன் வரும்பொழுது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன். முதல்ல மக்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க கையில் பணமும் இருக்காது, டிஸ்போசபிள் இன்கமும் இருக்காது. கையில் பணம் இருந்தால் தான் அதை வச்சு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அந்த எக்கனாமி, அந்த நாட்டில் ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்ட் இருந்தால் தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான விற்பனை இருக்கும். அப்போ தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாட்டில் ரிசெஷன் இருந்தது அப்படின்னா டிமாண்ட் இருக்காது. டிமாண்ட் எப்பெல்லாம் இல்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷனும் இருக்காது, உற்பத்தி இல்லைனா ஒட்டு மொத்தமாக அந்த பொருளாதாரம் என்ன ஆகிடும்னா வளராமல் போயிடும். இந்த ஒரு நிலையில் தான் நம்முடைய நாடு இப்போதைக்கு இருக்குது. எக்கனாமிக் ரிசெஷனில் ஒரு சின்ன லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அந்தளவுக்கு இருக்காது, சொல்லப்போனால் சுத்தமாகவே இல்லாமலும் இருக்கும். இன்ஃப்ளேஷன்றது பணவீக்கம், பணம் அதனுடைய மதிப்பை இழக்கிறது தான் இன்ஃப்ளேஷன். ஆனால் ஒரு நாடு ரிசெஷனுக்கு போகும்போது என்ன ஆகிடும்னா இன்ஃப்ளேஷன் இருக்காது, ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் இருக்காது. ரெண்டும் ஆப்போசிட் கான்செப்ட். அது காரணம் என்ன? டிமாண்டே இருக்காது. டிமாண்ட் இருந்தால் தான் பொருட்களுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும், பணத்தினுடைய மதிப்பு கம்மியாக இருக்கும், அப்போ தான் இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஆனால் இப்போ ரிசெஷன் இருக்குது, டிமாண்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பணவீக்கம் இருக்காது, இன்ஃப்ளேஷன் அந்தளவுக்கு இருக்காது, ஒரு சில நேரங்களில் சுத்தமாக இல்லாமலும் இருக்கும். ஆனாலும் இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம் கிடையாது. ஒரு நாட்டில் எப்பவுமே கொஞ்சமாவது இன்ஃப்ளேஷன் இருக்கும். இன்ஃப்ளேஷன் இருந்தால் தான் மக்கள் கையில் பணம் இருக்குது, அவங்ககிட்ட ஓரளவு வளர்ச்சி இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சமாவது இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டில் இருந்தால் தான் நாடு வளருது, ஜிடிபி வளருதுன்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன் இல்லாமல் போகிறதும் ஆபத்து. இதை நம்ம மனசில் வைக்கணும். ஒரு சில ரேர் கேசஸில் இன்ஃப்ளேஷனும் இருக்கும், ரிசெஷனும் இருக்கும். இது பேர் ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இப்போதைக்கு இதுக்குள்ளே நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போது எக்கனாமிக் ரிசெஷனில் இருக்கக்கூடிய இந்தியாவை நாம் எப்படி மீட் எடுக்கிறது, எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், இதுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நான் இப்போ நரேட் பண்ண போகிறதில்ல. ஆத்ம நிர்பார் கேம்பெயின் இதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஜென்ரலாக ஒரு நாடு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தால் சரியாக இருக்கும், இதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாடு எப்போல்லாம் ரிசெஷன் போயிடுச்சோ அதை மீட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த நாட்டில் டிமாண்டை கொண்டு வரணும். நான் ஏற்கனவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ டிமாண்டை கொண்டு வரணும் என்ன பண்ணணும், மக்கள் கையில் பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது
அவங்க கையில் இருக்கக்கூடிய டிஸ்போசபிள் இன்கம்மை அதிகப்படுத்தணும். அப்போ பணம் அவங்க கையில் வந்தால் தான் அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுடைய ப்ரொடக்ஷன் மறுபடியும் அதிகமாகும், அந்த க்ரோத் ரேட் அதிகமாகும். அப்போ இந்த நேரத்தில் மக்கள் கையில் டிமாண்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான முயற்சியை யார் பண்ணணும்னா ஐடியலாக அந்த நாட்டினுடைய அரசு கவர்மெண்ட்டே பண்ணணும். அப்போ அந்த கவர்மெண்ட் அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தணும். இந்த ப்ராசஸை இங்கிலீஷில் பம்ப் ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். அப்போ மெயினாக கவர்மெண்ட் தான் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. அப்போ எக்கனாமிக் ரிசெஷன் வரும்போது கூட இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அரசே என்ன பண்ணுச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துச்சு. அதே மாதிரி ஒரு நடவடிக்கையை தான் இந்தியன் கவர்மெண்ட்டும் இப்போதைக்கு எடுத்திருக்கு. ஆனால் சொல்லப்போனால் இன்னுமே நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும். சரி, கவர்மெண்ட் எப்படி அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக நாட்டினுடைய ப்ரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கான ஸ்பெண்டிங்கை டைரெக்டாக பண்ணலாம். உதாரணத்துக்கு உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் அதனுடைய ஃபண்ட்லேருந்து பணத்தை எடுத்து, அதனுடைய கஜானாவிலேருந்து பணத்தை எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடலாம். உதாரணத்துக்கு ரோடு போடலாம், ரயில் போடலாம், எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் ஏற்படும். மறுபடியும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபியூச்சரில் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ரோடு போடுறீங்க, ரயில்வே போடுறீங்க, எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளை பின்ன ஃபியூச்சரில் இது எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மேனுஃபேக்சரிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்பெண்டிங்கை கவர்மெண்ட் பண்ணணும். இன்னொரு விதமான ஸ்பெண்டிங்கை கவர்மெண்ட் பண்ணணும். சொல்லப்போனால் இந்த ஸ்பெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். மக்களுடைய கையில் பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதை எப்படி செய்யறது? எல்லார் கையிலையும் போய் நம்ம அக்கௌண்ட்டில் கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது. நலிவடைந்தோர், மெயினாக ஏழைகள், இவங்க கையில் டைரெக்டாக காசை கொண்டு போய் சேர்க்கணும். இதை டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸே பண்ணுவாங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி எக்கனாமி ரொம்ப வீக்காக போதோ மக்களுக்கு அவங்க அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்டே அந்த நாடுகளில் இருக்குது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கலாம். ஆல்ரெடி எடுத்திருக்கு, இன்னும் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, இந்த புவர் பீப்புள், அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போடலாம். இது கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க கையில் சேவிங்ஸ் இருக்காது, ஃபுல்லாக எரோட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு நாமினல் அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால அவங்க கையில் பணம் இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும், மெயின்டைன் ஆகும். அந்த பணத்தை வச்சு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதனால எக்கனாமியும் சஸ்டெயின் ஆகும். இதை நம்ம பண்ணலாம். அதனால் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக தரணும் ஏழை மக்களுக்கு. உதாரணத்துக்கு ரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பிடிஎஸ் மூலமாக ஃப்ரீயாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ரைஸ், வீட், சுகர் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்பிஜி சிலிண்டரை கூட ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இதை செஞ்சுட்டு வராங்க. இதை இன்னுமே ஒரு சில மந்த்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ரெண்டாவது. இது இல்லாமல் அரசே டைரெக்டாக வேலை வாய்ப்பை அளிக்கலாம். எப்படி அளிக்கிறது? எல்லாரையும் கவர்மெண்ட் வேலையில் எடுக்க முடியுமா? அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம அரசுக்கிட்ட இருக்குது. இதன் மூலமாக வேலை வாய்ப்பு அளிக்கலாம். முக்கியமான ஸ்கீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கலாம். அப்போது அவங்களுக்கு வேலை போய் சேரும், அவங்க சம்பாதிக்கலாம், சம்பாதிச்ச பணத்தை மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எக்கனாமியில் டிமாண்ட் வரும், மறுபடியும் ப்ரொடக்ஷன் பூஸ்ட் ஆகும். இதை செய்யணும். என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீம் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் அளிக்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்ஸை நம்ம உருவாக்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகும், மக்களுக்கு வேலை கிடைக்கும், வேஜும் கிடைக்கும், டிமாண்டும் மறுபடியும் பூஸ்ட் ஆகும். இதை நிறைய பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீம் மூலம் ஊழல் அதிகமாகுது, மக்கள் பரம் விரயமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்கீமே விடுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்ற பார்த்துட்டு அந்த ஊழல் இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணி அந்த பணம் விரயமாகாமல் பார்த்துக்கிட்டு என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீமை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். சரி, இது டிமாண்ட் சைடில் கவர்மெண்ட் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள். அதுவும் மெயினாக அந்த என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீமில் கவர்மெண்ட் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணும். சரி, அடுத்த டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தியில் என்னென்ன பண்ணலாம், எக்கனாமியில் இருக்க ஒரு செக்டருக்கும் என்னென்ன பண்ணலாம். இந்தியாவினுடைய ஃபவுண்டேஷன், எக்கனாமியோட ஃபவுண்டேஷனே அக்ரிகல்ச்சர் தான், வேளாண்மை தான். இதுக்கான ஊக்கத்தை அரசு தரணும். இது எப்படி பண்ணலாம்னா சப்சிடி, மானியத்தை அளிக்கலாம். சரி, மானியத்தை அப்படியே அழிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அது வேஸ்ட்டாக தான் போகும். அதில் அவுட்புட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்போ மானியம் அளிக்கிறது மட்டும் போகாது, கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷனும் இருக்கணும். இப்போதைக்கு எக்கனாமிக் ரிசெஷனில் இருந்தாலும் இன்னைக்கு தேதியில் நம்ம நாடு இப்போதைக்கு செயல்படுதான், அது காரணம் அக்ரிகல்ச்சர்லாம். இப்போதைக்கு ஓரளவு க்ரோத் ரேட் இருக்குன்னா அக்ரிகல்ச்சரில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சருக்கான இம்பார்ட்டன்ஸ் அளிக்கணும்.
அப்போ நான் சொன்னது போல் இதில் டைரெக்டாக கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் இருக்கணும். எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செக்டர்ஸை ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய ஃபண்டிங்கை அதிகப்படுத்தலாம். ஒரு சில செக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் டைரெக்டாக தரலாம். உதாரணத்துக்கு ஒரு சில கிராப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சில ஃபுட் கிராப்ஸ், மில்லட்ஸ், சுகர் கேன், இந்த மாதிரி கிராப்ஸ்க்கு வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா அவங்க வந்து ஃபண்டிங்கை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அது இல்லாமல் ஒரு சில அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டர்ஸ், உதாரணத்துக்கு டெய்ரி ஃபார்மிங், அனிமல் ரேரிங், ஆடு மாடு வளர்த்தல், இதுக்கெல்லாமும் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா சப்போர்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃப்ரீயாக ஆடு மாடுகளை மக்களுக்கு வழங்கலாம். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கொண்டு வரணும். அப்போ அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு பூஸ்ட் ஆகும். அக்ரிகல்ச்சரில் க்ரோத் ரேட் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி செக்டருக்கும் க்ரோத் வந்துடும், டெர்ஷரி செக்டருக்கும் அதுக்கப்புறம் க்ரோத் வரும். ஒட்டுமொத்தமாக இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும், க்ரோத் ரேட்ஸ் அதிகமாகும். ஸோ இது அரசு பண்ணணும். ஏற்கனவே ஒரு சில முயற்சிகள் எடுத்திருக்கு. இது பத்தாது, இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அடுத்தது எந்தெந்த செக்டர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ், இதிலெல்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க. இந்த செக்டர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மெயினாக அந்த செக்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். அது இல்லாமல் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், எஸ்எம்இஸ், இந்த செக்டரில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சொல்லலாம், ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ்க்கு ஊக்கத்தை கவர்மெண்ட் தரணும். மெயினாக அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகளை இந்த ரிசெஷன் நேரத்தில் அளிக்கணும். உதாரணத்துக்கு டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ், இது அவங்களுக்கு நம்ம அளிக்கலாம். டேக்ஸ் ரேட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். அப்போது இந்த செக்டர்ஸ் மேலே இருக்க அந்த பேர்டன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இவங்களும் நல்லா இந்த நேரத்தில் வளருவாங்க. இது இல்லாமல் அரசு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் நிறுவனங்கள், பிஎஸ்யூஸ் இருக்குல்ல, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அதை இந்த நேரத்தில் உள்ள என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஓவர் ஹால் பண்ணலாம். ஒரு சில செக்டர்ஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய எஃபிஷியன்சி அந்தளவுக்கு இருக்காது. இந்த எக்கனாமிக் ரிசெஷனை ஒரு நல்ல ஒரு பீரியடை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே எஃபிஷியன்சியை கொண்டு வரலாம், ரேஷனலைசேஷன் பண்ணலாம், தேவைப்பட்டால் செலக்டிவான ப்ரைவேட்டைசேஷன் பண்ணலாம். அரசு கையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அப்படியே ப்ரைவேட்குள்ளே ஒப்படைச்சிடக்கூடாது. செலக்டிவாக ப்ரைவேட் செக்டரும் உள்ளே கொண்டு வரலாம். டெக்னாலஜி எங்கே தேவையோ அங்கே எடுத்துகிட்டு வரலாம், மேனேஜ்மெண்ட்டில் எங்கே தேவையோ அங்கே கொண்டு வரலாம். இந்த மாதிரி இடத்துல ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தலாம். இதற்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வரணும். இந்தியாவுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிசெஷன் இருக்குது. மற்ற நாட்டில் ரிசெஷன் இருக்கும்போது கண்டிப்பாக உள்ள அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராது. எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஆனாலும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய எக்கனாமிக் பேஸை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய எஃப்டிஐ இப்போ நமக்கு வரும். உதாரணத்துக்கு சைனாவுக்கு போகக்கூடிய எஃப்டிஐலாம் இப்போ நமக்கு அதிகம் வரும். அப்போ இதற்கான முயற்சிகள் எடுக்கணும். நான் சொன்னது போல் எஃப்டிஐ வரணும்னா அதுக்கான முயற்சி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கணும். மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ டெவலப் பண்ணோம். இது வந்து சரியான ஒரு நேரம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இறக்கணும்னா எஃப்டிஐயில் நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். லாஸ்ட்டாக நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம்? மனித வளம், ஹியூமன் கேபிட்டல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்கனாமிக் ரிசெஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய மனித வளத்தை நம்ம அதிகப்படுத்தணும். இந்தியாவில் யூத் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஸோ இதில் நமக்கு நிறைய லாபம் இருக்குது. இதை வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இளைஞர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கில்ஸ் தரணும், நாலேஜ் தரணும். இதை நம்ம செய்யணும். ஆல்ரெடி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இந்தியாவில். மேக் இன் இந்தியா ஸ்கீம் இருக்குது, ஸ்கில் இந்தியா ஸ்கீம் இருக்குது. இதன் மூலமாக இளைஞர்களுக்கு நம்ம என்ன தரணும்னா அறிவை கொண்டு போய் சேர்க்கணும், திறன், ஸ்கில்லை கொண்டு போகணும். இந்த நேரத்தில் நம்ம பண்ணிட்டோம்னா இந்த எக்கனாமிக் ரிசெஷன் முடிஞ்சு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் கேபிட்டலை நம்ம பெட்டர் பண்ணியிருக்கலாம், ஹியூமன் கேபிட்டலை நம்ம பெட்டர் பண்ணியிருக்கலாம். இதற்கான முயற்சிகள் எடுக்கணும். மெயினாக இதை எப்படி பண்ணணும்னா கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து பண்ணலாம். ஒன்று, அது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ்ஸ், கூட்டுறவு நிறுவனங்கள், இவங்களை உள்ளே சேர்த்துக்கலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள், இவங்களை சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாத்தினுடைய ஹெல்ப்பையுமே நம்ம வாங்கிக்கலாம். தேவைப்பட்டால் என்ஜிஓஸ், இவங்களுடைய ஹெல்ப்பையும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் நம்ம ஈடுபடலாம். சரி, இதுக்கெல்லாம் ஃபண்டு எங்கேருந்து வருது, எங்கேருந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசெஷன் டைமில் அரசு கொஞ்சம் செலவு செஞ்சு தான் ஆகணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஆனால் ரிசெஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரோத் ரேட் அதிகமாகும் போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் சுமையாக நம்ம எடுத்து தான் ஆகணும். சரி, இப்போ இந்த ஃபண்டு நம்ம எங்கேருந்து கொண்டு வரலாம்? அதுக்கு ஒரு சில அவென்யூஸ் இருக்குது. நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குது. $450 பில்லியன் மேலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்ம செலவிடலாம். அது இல்லாமல் இந்த செஸ் வரி இருக்குது இல்லையா, இந்த செஸ் வரி ஒரு செக்டருக்கும் லெவி பண்ணுவாங்க. அந்தந்த செக்டரில் வரக்கூடிய அந்த செஸ்ஸை இப்போதைக்கு அந்தந்த செக்டருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முயற்சிகளை நம்ம எடுக்கலாம்.
எல்லாத்துக்கும் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த இடத்துல கோஆப்ரேட் பண்ணணும். இந்த ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த விஷயங்களில் அரசு சரியாக கவனம் செலுத்தி அவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்கனாமிக் ரிசெஷன்லேருந்து நம்ம மீண்டு வரலாம். எக்கனாமிக் ரிசெஷன்லேருந்து மீண்டு வரும்போது சைனா போன்ற மற்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் ரேட் மறுபடியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எக்கனாமிக் ரிசெஷனை நம்ம ஒரு ஊன்றுகோலாக யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு வந்துடலாம். நன்றி.